ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே நம்ம முன்னோர்களுக்கு வடையெல்லாம் வச்சுட்டு வந்து அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து சாப்பிட்டதை பார்த்து பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அதே சந்தோஷத்தோட வந்து மத்தியானமும் படையல் போடுறதுக்காக சமைச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி பியோர் வெஜ்ஜு தான் செய்யணும் அப்படிங்கிறதுனால எல்லாமே வெஜ்ஜில் தான் செஞ்சுருந்தேன். பருப்பு, சாம்பார், ரசம், அப்புறம் வந்து முட்டைக்கோஸ், பீட்ரூட், கீரை, தயிர் பச்சடி, அப்புறம் வாழைக்காய் துவரன், அப்பளம், சிறுபயிர் பாயாசம், இப்படி எல்லாமே செஞ்சுட்டு அவங்களுக்கு பிடிச்சதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்து பொடி போடுவாங்க. அதனால் எங்கள் அப்பா பொடி வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஓமப்பொடினா எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதுவும் வச்சுருந்தோம். என்னோடய மாமியார் மாமனாருக்கு, அப்புறம் எங்கள் அப்பம்மா தாத்தாவுக்கு, அம்மம்மா தாத்தாவுக்கு, அப்படி வந்து 6 பேருக்கு நாங்கள் வந்து மனசில் நினச்சிட்டு சாப்பாடு வச்சுருந்தோம். முதல்ல காக்காவுக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். மத்தியான நேரம் காக்கா வருமோன்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக காக்கா வந்து சாப்பிட்ருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டோம். இப்படி தான் எங்களோட ஆடி அமாவாசை வந்து போயிருந்துச்சு. 1:30க்கு தான் நல்ல நேரம் இருந்துச்சு. அதனால் 1:30க்கு மேலே தான் படையல் போட்டு வந்து எடுத்திருந்தோம்.